ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் நடிக்கும் விக்ரம் ஜூன் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரிய சகோதரிகளே சகோதரர்களே வணக்கம். The respected previous speakers about the words of hate spoken by the BJP spokespersons about Prophet Muhammad. எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்களுடைய உரைகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய அந்த வெறுப்பு பேச்சுக்கள் குறித்து அவர்கள் இங்கே முன்வைத்தார்கள். Today they are being described as fringe elements by the ambassador in Qatar. But are they really fringe elements? Who gave them the courage to speak such words? That is the question before us. இந்த அவதூறு பேச்சுக்களை, வெறுப்பு பேச்சுக்களை விதைத்தவர்கள் உதிரிகள் என்று கத்தாரில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் விவரித்திருக்கிறார். இவர்கள் உண்மையிலேயே உதிரிகள் தானா? நபிகள் நாயகத்தை அவதூறாக பேசிய பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் உண்மையிலேயே உதிரிகள் தானா? இவர்களுக்கு இப்படி பேசுவதற்கான தைரியம் யார் கொடுத்தது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. The lady herself has publicly stated that the first call she got after she received some threats was from the office of the Home Minister, Mr. Amith Shah. The lady herself has stated that she got a call from the BJP president. The lady herself has stated that she got a call from the PMO. She herself stated that she got a call from the former Chief Minister of Maharashtra, who assured her all support. பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இந்த அவதூறுகளை, வெறுப்பு பேச்சை முன்வைத்த அந்த பெண்மணி பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். இந்த பேச்சுக்கு பிறகு எனக்கு சில மிரட்டல்கள் வந்தன. அந்த மிரட்டல்கள் வந்த உடனேயே எனக்கு ஆதரவு தெரிவித்து வந்த முதல் தொலைபேசி அழைப்பு என்பது உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்தது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களிடமிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது என்பதை அவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். அதை போல பிஜேபி அகில இந்திய தலைவரிடமிருந்து ஆதரவு தெரிவித்து அழைப்பு வந்தது என்பதையும் சொல்லி இருக்கிறார். இதற்கும் மேலாக பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பின் மூலமாக ஆதரவு வந்தது என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதை போல மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவர் தொலைபேசியின் மூலமாக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இதனால் உங்களுக்கு இந்த வெறுப்பு பேச்சை பேசியதால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உங்களோடு துணை நிற்போம் என்கிற அந்த ஆதரவை, ஒருமைப்பாட்டை அவர் தெரிவித்தார் என்றெல்லாம் அவரே அந்த பெண்மணியே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு இருக்கிறார். And therefore today from this platform and with full responsibility I say, it is not this or that spokesperson who is responsible. It is those leading the government. It is those leading the ruling party. They are the patrons of hate speech all through India. Every time a BJP leader and RSS leader open their mouth, they spew hatred against minorities, against anybody who opposes them. It is the patrons of hate speech. Vedapu Arisialin Puravalar. It is these people sitting in Delhi who are responsible for what has happened, which has shamed every Indian today. இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சினுடைய பொருளையும் உணர்ந்து அதற்கு பொறுப்பேற்றுத்தான் பேசுகிறோம். யாரோ பேசினார்கள், எங்கள் பொறுப்பல்ல என்று கைகழுவி விடுகிற விஷயம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளை உணர்ந்து பொறுப்போடு நாங்கள் பேசுகிறோம். எனவே பிஜேபி
இவர்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்த செய்தி தொடர்பாளர் பேசிவிட்டார், அந்த தலைவர் பேசிவிட்டார், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல என்று சொல்லுவது பொருத்தமல்ல. இந்த ஒட்டுமொத்த போக்கிற்கான முழுமையான காரணம் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காரணம். ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் தான் இந்த மாதிரியான போக்கிற்கான காரணம். இவர்களெல்லாம் இன்றைக்கு வெறுப்பு அரசியலின் புரவலர்களாக, வெறுப்பு பேச்சின் பாதுகாவலர்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி, RSS, சங் பரிவாரத்தினுடைய எந்த தலைவர் வாயை திறந்தாலும் அது விஷமாகத்தான் உமிழப்படுகிறது, வெறுப்பு பேச்சாகத்தான் வெளியே வருகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, ஜனநாயகத்தை முன்வைக்கிற, கருத்து சுதந்திரத்தை முன்வைக்கிற அனைவருக்கு எதிராகவும் தான் அவர்கள் இன்றைக்கு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விஷத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக, பேச்சின் காரணமாக ஒவ்வொரு இந்தியரும் இன்றைக்கு தலைகுனிய வேண்டி இருக்கிறது, உலக அரங்கில் அவமானப்பட வேண்டி இருக்கிறது. They say they have suspended them, somebody has been expelled. Who cares? That is your party affair. Whether you suspend somebody, whether you expel somebody, whether you promote somebody, for 4 days you kept silent. For 4 days you took no action. And even today, we want to know, is there not a law in this country? Is there not a law against inciting communal violence? Is there not a law against provocative speech? At the drop of a hat, you will arrest people for sedition just because they criticize Narendra Modi or Amith Shah. How many innocent people are in jail today? But till today, they have not taken criminal action which they need to do against those who incited hatred. That is the double face of the BJP government. உலக அரங்கிலே விமர்சனம் எழுந்த பிறகு இந்த வெறுப்பு பேச்சை பேசியவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள், முழுமையாக நீக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் வருகிறது. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? நீங்க கட்சியில யாரை வச்சிருக்கீங்க, யாரை வெளியில அனுப்புறீங்க, யாருக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுக்குறீங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த சம்பவம் நடந்து இவர்கள் வாயை திறந்து விஷத்தை உமிழ்ந்த பிறகு 4 நாட்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து, தலைவர்களிடமிருந்து ஒற்றை வார்த்தை கூட வரவில்லை, மௌனம் சாதித்தார்கள். இன்றைக்கும் கூட நாங்கள் கேட்க விரும்புகிறோம், இந்த நாட்டில் சட்டம் இல்லையா? சட்டம் இருக்கிறதா இல்லையா? விஷம் தோய்ந்த இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது என்று சட்டம் இல்லையா? ஆத்திரமூட்டுகிற வகையில் பேசக்கூடாது என்று சட்டம் இல்லையா? மதவெறியை தூண்டிவிட்டு வன்முறைக்கு களம் அமைத்து கொடுக்க கூடாது என்று சட்டம் இல்லையா? சட்டங்கள் இருக்கின்றன. அப்படியானால் சட்டவிரோதமாக இந்த பேச்சுக்களை பேசியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை உங்களின் சார்பாக இந்த மேடையிலிருந்து நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் எப்போது பார்த்தாலும் தினசரி யாரையாவது தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்து கொண்டே இருக்கிறீர்கள். மோடியை விமர்சித்து விட்டார்கள், அமித்ஷாவை விமர்சித்து விட்டார்கள், பிஜேபியை விமர்சித்து விட்டார்கள் என்று எதற்கெடுத்தாலும் கைது செய்கிறீர்கள். ஆனால் சட்டத்தின்படி மிக மோசமான குற்றத்தை செய்திருக்கக்கூடிய இவர்கள் மீது எந்த கிரிமினல் நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் பிஜேபி RSS இரட்டை முகத்தை தான் இது தோலுரித்து காட்டுகிறது, அம்பலப்படுத்துகிறது என்பதை நான் முன்வைக்கிறேன். Therefore we demand, stop your empty talk to try and convince the world. Immediately arrest those responsible and release those you have wrongly arrested in Kanpur and in other areas. Release them and arrest those responsible for spreading hatred. எனவே எங்களது கோரிக்கை இதுதான். உலக அரங்கை சரி செய்வதற்காக அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வெற்று வார்த்தைகள் பேசுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். உடனடியாக வெறுப்பு பேச்சை பேசியவர்களை கைது செய்யுங்கள்.
இதை எதிர்த்து போராட்டம் நடத்திய கான்பூரை போல போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து வைத்திருக்கிறீர்களே, அவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த மேடையின் சார்பாக நாங்கள் வைக்கிறோம். My dear friends, today there is another evidence in another part of India about the terrible consequences of the BJP RSS bulldozer, and that is Kashmir. BJP RSS னுடைய புல்டோசர் அரசியலுக்கு இன்னொரு உதாரணம் இந்தியாவினுடைய மற்றொரு பகுதியிலே இருக்கிறது. அதுதான் காஷ்மீர் பிரச்சனை. On behalf of all of you, I think I am expressing your feelings when we express our strong solidarity with the minority community in Kashmir, the Kashmiri Pandits who today are facing targeted killings by terrorists, cowardly terrorists who are killing unarmed civilians. இந்த விஷயத்தை நான் முன்வைக்கும் போது உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேசுவதாகத்தான் நினைக்கிறேன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாகத்தான் நான் பேசுவதாக நினைக்கிறேன். உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் காஷ்மீரிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்டுகள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய ஒருமைப்பாட்டை இன்றைக்கு தெரிவிக்க வேண்டும். கோழைத்தனமாக தீவிரவாதிகளால் இலக்கு வைத்து அங்கு பண்டிட்டுகள் வேட்டையாடப்படுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். In the last 3 months, there have been 19 killings, targeted killings of women, of migrant workers, of shopkeepers, traders, employees, which is highly condemnable. But while we strongly condemn the terrorists and the militants and those who are backing them from across the border, the question we have to ask is, who is responsible for this situation in Kashmir today? கடந்த 3 மாதங்கள்ல 19 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பெண்கள், புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகள், அதே போல சிறு வியாபாரம் செய்பவர்கள், மத்தியதர வர்க்க ஊழியர்கள் என்று அனைத்து பகுதியினரும் சேர்ந்து 19 பேர் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தீவிரவாதிகளால் செய்யப்பட்ட இந்த படுகொலைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. தீவிரவாதத்தை எல்லை கடந்து நின்று ஆதரிக்கக்கூடிய சக்திகளும் கண்டனத்துக்குரியவை. இந்த நிலைமை, காஷ்மீரில் இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்பது பிரதான கேள்வி. In 2010, under the then UPA government, there was a PM package for Kashmiri Pandits to go back to the valley, and approximately 4,000 Kashmiri Pandits who were driven out of the valley in the 90s were rehabilitated as employees in Jammu and Kashmir. 2010 அன்றைக்கு யூபிஏ அரசாங்கம் தான் ஆட்சியில் இருந்தது. 90களில் பண்டிட்டுகள் குடியிருந்த இடத்தை விட்டு வன்முறையின் காரணமாக விரட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் உள்ளிட்ட தளங்களில் எல்லா விதமான நிவாரணங்களையும் உதவிகளையும் செய்து மீண்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு அவர்களுடைய குடியிருப்பிற்கு அவர்கள் போகலாம், ஒரு புனர் வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஏற்பாடு 2010 யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது செய்யப்பட்டது. From 2010 to 2022, we have not heard of this kind of targeted killing. 2010 இருந்து இப்ப 2022 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு இலக்கு வைத்து திட்டமிட்டு நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட கொலைகளை நாம் பார்த்ததில்லை. But the BJP RSS can never stomach a symbol of secularism. At the time of independence, Kashmir, a Muslim majority state, decided to go not with Pakistan in the name of an Islamic nation, but the people of Kashmir decided
to accede to India. And Kashmir, the only Muslim majority state in India, was a symbol of secularism. Whatever the problems, however Pakistan tried to destroy Kashmiriyat, Kashmir has always been a part of India. But what did the BJP do? It used its brute majority in parliament to abolish 370 special status of Kashmir, to destroy the state of Kashmir, to dismantle it as a state, to replace the elected state assembly with direct rule from Delhi under the Home Minister Amith Shah. And today, Kashmiri Pandits, desperate to leave Kashmir because it is the Home Ministry, it is the central government which has utterly failed through its bankrupt policy towards Kashmir to protect the Kashmiri people, whether Hindu or Muslim, from the armed attacks of the militants. Too much? BJP, RSS, சங் பரிவாரங்கள் ஒரு மதச்சார்பின்மையினுடைய அடையாளமாக ஏதாவது இருந்தால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. சுதந்திர போராட்டத்தின் போது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த இந்த பிரதேசம் காஷ்மீர் என்பது பிரிவினையின் போது பாகிஸ்தானோடு போக விருப்பம் இல்லாமல், பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டோடு போக விருப்பம் இல்லாமல் இந்தியாவோடு இணைந்து கொள்கிறோம் என்று காஷ்மீர் மக்கள் அன்றைக்கு சொன்னார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படித்தான் இந்தியாவோடு அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த பிறகு அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் அதுதான். எனவே இந்தியாவை பார்க்கும் போது இந்திய மதச்சார்பின்மையினுடைய ஒரு அடையாளமாக காஷ்மீர் விளங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை சீர்குலைக்க, பாகிஸ்தான் தன்னுடைய பக்கம் இழுக்க, தீவிரவாதத்தை பயன்படுத்தி எண்ணற்ற முயற்சிகளை செய்தாலும் கூட காஷ்மீர் மக்கள் மிக உறுதியாக, விடாப்பிடியாக இந்தியாவின் பக்கம்தான் நின்றார்கள். இந்த போக்கிற்கு பிஜேபி கொடுத்த வெகுமதி என்ன? RSS கொடுத்த பரிசு என்ன? காஷ்மீர் என்கிற, ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே இல்லாமல் செய்கிற பரிசைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தார்கள். 370 என்கிற சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீக்குவது என்கிற வெகுமதியைத்தான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வைத்து ஆட்சி நடத்துகிற மாநிலம் என்கிற அந்தஸ்தை சீர்குலைத்து டெல்லி ஆட்சியாளர்களுடைய, உள்துறை அமைச்சகத்தினுடைய, அமித் ஷாவினுடைய நேரடி ஆட்சியில் அந்த யூனியன் பிரதேசங்கள் இருப்பதை போன்ற நிலைமையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த பின்னணியில் இன்றைக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் பதட்டத்தோடும் விரக்தியோடும் இங்கிருந்து நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்? காஷ்மீர் குறித்த பிஜேபியினுடைய கொள்கை ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த கொள்கை திவாலாகி போயிருக்கிறது. காஷ்மீர் மக்களை பாதுகாக்க வக்கற்ற கொள்கையைத்தான் இன்றைக்கு பிஜேபி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பண்டிட்டுகள் உள்ளிட்ட மக்கள் அங்கு தீவிரவாதிகளால் இலக்கு வைத்து கொல்லப்படும் போது அவர்களை பாதுகாக்க வக்கற்றவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் இருப்பதை பார்க்கிறோம். Therefore, restore the political process. Instead of doing that, they are starting a delimitation process to ensure that the minority character of the state assembly, the symbol of secularism in India, is destroyed. Shame on the BJP, shame on the RSS. They are responsible for the plight of the Kashmiri people, including the terrible plight of the Kashmiri Pandits. அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண முயற்சிக்காமல் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக
சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் போது ஒரு தொகுதியிலே இஸ்லாமிய மக்கள் கூடுதலாக இல்லாத அடிப்படையில் அவர்கள் மறுவரையறையை தொகுதி மறு சீரமைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபியும் RSSம் இப்படி செய்வதற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். இந்த போக்கின் காரணமாகத்தான் காஷ்மீரி மக்கள் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பண்டிட்டுகள் இன்றைக்கு இந்த தொல்லைகளை, துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். My dear friends, the people of this country want jobs. The people of this country want control of price rise. The people of this country want livelihood. The BJP government at the center is failing on every single fundamental issue of the people. Instead of setting up factories for manufacturing and giving jobs, the BJP has only one factory, and that factory is to manufacture issues of division. Today what they are doing, recently, my dear friends, I was in Karnataka. Whether it is hijab, whether it is halal, the issues of the people of Karnataka are marginalized, and such divisive issues are being manufactured. நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் உட்பட வேலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு அனைத்து துறைகளிலும் படுமோசமான தோல்வியைத்தான் அடைந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை அவர்களால் தீர்க்க முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனம். அவர்கள் மக்களை பிரித்தாளுகிற அப்படிப்பட்ட கொள்கைகளைத்தான், பிரச்சனைகளைத்தான் இன்றைக்கு உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம பல்வேறு இடங்கள்ல தொழிற்சாலைகள் வேண்டும், பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் சங் பரிவாரத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு தொழிற்சாலை இருந்தால் போரும். அந்த தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் என்பது மக்களை பிரிக்கிற பிரச்சனைகள் என்பதைத்தான் அவர்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அண்மையிலே நான் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றேன். அங்கு என்ன பிரச்சனை? ஹிஜாப் என்கிறார்கள், ஹலால் என்கிறார்கள். கர்நாடக மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் மக்களை பிரிக்கிற இப்படியான பிரச்சனைகளைத்தான் அங்கு பாரதிய ஜனதா கட்சி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. Now they are changing all the textbooks. They removed Bhagat Singh. They removed Periyar. They removed Narayan Guru. All the social reformers who fought against Manuvad, who fought against Manusmriti. And in their place, they are bringing the RSS icons who were compromising with the British. பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாட புத்தகங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பகத்சிங் பற்றிய குறிப்பு நீக்கப்படுகிறது, பெரியாருடைய குறிப்பு நீக்கப்படுகிறது, ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றிய குறிப்பு நீக்கப்படுகிறது. மனுவாதத்தை எதிர்த்து, மனுஸ்மிருதியை எதிர்த்து சமூக சீர்திருத்தத்திற்காக போராட்டங்கள் நடத்திய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் புத்தகங்களிலிருந்து காணாமல் போகிறார்கள். அந்த இடத்தில் RSSம் BJPயும் அவர்களுடைய தலைவர்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோடு, வெள்ளை ஏகாதிபத்தியத்தோடு வெட்கமில்லாமல் சமரசம் செய்து கொண்ட அவர்களது தலைவர்களை பாட புத்தகங்களில் ஒரு முக்கிய ஆட்களாக முன்வைக்கிறார்கள். All over India, young girls are wearing the hijab and going to school and colleges. Here in Tamil Nadu, in Kerala, in all the states around Karnataka, and they are doing so well. It is a shame today that in the name of hijab and banning of hijab, the BJP government is denying young Muslim girls the right to education. If a Sikh boy can wear a turban to school or to college, that is part of the uniform. Then why can't a girl wear a hijab? This is what targeting means, and this is what the BJP RSS game is. கர்நாடகாவிலே இளம் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவதை பற்றி மிகப்பெரிய சர்ச்சை கிளப்பப்படுகிறது. நம்ம தமிழகத்துல பல பள்ளிக்கூடங்கள்ல ஹிஜாப் அணிந்துதான் இஸ்லாமிய மாணவிகள் செல்கிறார்கள். கேரளாவும் அப்படித்தான்.
கர்நாடக மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இது சீருடையாகத்தான் கருதப்படுகிறது. சர்வசாதாரணமாக ஹிஜாப் அணிந்துதான் அந்த இஸ்லாமிய மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை ஹிஜாபை தடை செய்வது என்கிற பேரில் உண்மையிலேயே அவர்கள் செய்வது என்ன? இளம் இஸ்லாமிய மாணவிகள் கல்வி கற்பதற்கான உரிமையில் அவர்கள் கை வைக்கிறார்கள். கல்வி கற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் சீர்கெடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். சீக்கிய மதத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு போகும்போது டர்பன் அணிந்து போவதில்லையா? அது சீருடையின் பகுதி என்று சொல்லப்படுவதில்லையா? அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஹிஜாபும் சீருடையினுடைய பகுதிதான் என்று ஏற்றுக்கொள்ள பிஜேபி RSS மறுக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வைத்து மக்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைபிடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And now the latest issue are the places of worship, targeting that. You have heard from our previous speaker about the 1991 Act which protects places of religious worship to maintain the status quo as it was at the time of India's independence in August 1947. அண்மையில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு, அந்த பிரச்சனையை குறிவைத்து அவர்கள் கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய உரையாற்றிய பேச்சாளர் கூட 1991 பிறப்பிக்கப்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் பற்றி குறிப்பிட்டார். அந்த சட்டத்தினுடைய அடிப்படையான அம்சம் என்ன? சுதந்திரத்தின் போது 1947 இந்த வழிபாட்டு தலங்கள் யார் யாருடைய எந்தெந்த மதத்தினுடைய தலங்களாக இருந்ததோ அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையான ஷரத்து. Each one of us today stands up to say no to this bulldozer, because it is not just the minorities who are under attack. Today they are the target, but the real target is the Constitution of India, the secular democratic fabric of India, and to save and protect that, it is the duty of each and every one of us, and that is the pledge we take today. I thank you very much. I thank the organizers of this meeting. Inqilab Zindabad, People's Unity Zindabad. பிஜேபி RSS வகைராக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பூரண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதலில் முன்வைத்தது யார் தெரியுமா? RSS இன்றைய பிஜேபியினுடைய அந்த கால முன்னோடிகள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் அவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சூழலில் 1921 காங்கிரசினுடைய அகமதாபாத் அமர்விலே, அந்த மாநாட்டிலே பூரண சுதந்திரம் என்பதை முன்வைத்தது யார் என்று பாருங்கள். கம்யூனிஸ்டுகள் தான் இந்த முழக்கத்தை முதலில் முன்வைத்தது. ஆனால் இந்த அமர்வில் அங்கு சென்ற ஒரு பிரதிநிதி கம்யூனிஸ்டுகளுடைய இந்த முழக்கத்தில் அவரும் ஈர்க்கப்பட்டு அந்த அகமதாபாத் அமர்விலே அவர் அந்த மாநாட்டிலே கம்யூனிஸ்டுகளுடைய இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்தார். இந்த கோரிக்கை கம்யூனிஸ்டுகளால் பூரண சுதந்திரம் என்பது முன்வைக்கப்பட்ட போது காந்திஜி உட்பட இதெல்லாம் யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, இதையெல்லாம் உடனடியாக கொண்டு வர முடியாது என்கிற கருத்தை தான் தெரிவித்திருந்தார். இப்படி பூரண சுதந்திரம் நடக்காது, முடியாது என்று பலர் கூறிக்கொண்டிருந்த சூழலில் அதை முதலில் அந்த மாநாட்டில் முன்வைத்தது மௌலானா ஹஸ்ரத் மொஹானி என்கிற இந்தியர். இதைத்தான் நாம் பெருமையோடு முன்வைக்க விரும்புகிறோம். இதுதான் தேசபக்தி மோடி அவர்களே, இதுதான் தேசபக்தி அமித் ஷா அவர்களே. எங்களுடைய தேசபக்தி எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு நாங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பின்னால் போய்கொண்டிருந்த உங்களிடமிருந்து எங்களுக்கு தேசபக்திக்கு சான்றிதழ் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த சூழலில் சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திலே நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். பிஜேபி RSS போலியான தேசியம் என்கிற அந்த முகத்திரையை
கிழித்தெறிய வேண்டும். இந்த தேசத்தினுடைய நாட்டினுடைய உண்மையான தேசபக்தர் என்கிற முறையில் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட புல்டோசர் அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். இந்த புல்டோசர் அரசியல் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரானது. எனவே இவர்களிடமிருந்து தேசத்தை பாதுகாக்கிற அந்த உன்னதமான கடமையை செய்கிற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கிற அடிப்படையில் உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிருந்தா அவர்கள் புரட்சி ஓங்குக, மக்கள் ஒற்றுமை ஓங்குக என்று சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். And thank you, Pranit Vasuki, for your wonderful translation. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.